வணக்கம் மக்களே, பேக் டு another வீடியோ. ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் மான்ட்ரியல் போயிருந்தேன் இந்த ஃபார்முலா 1 ரேசிங் ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இன் கனடா. நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை வந்து தயவு செஞ்சு மிஸ்ஸே பண்ணாதீங்க. பெஸ்ட்டு ஈவெண்ட்டு. ஆல்மோஸ்ட் 3 லட்சம் பேர் வந்து இந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு வருவாங்க மான்ட்ரியலுக்கு. ஃப்ரம் யூஎஸ், கனடாவில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு வருவாங்க. நான் இந்த வருஷம் போனதுக்கு முக்கியமான காரணம் ஃபெராரியில் வந்து என் தலைவன் ஓட்டுறான், லூயிஸ் ஹாமில்டன் ஓட்டுறா போல். அவரை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். சும்மா கிட்ட பார்க்கணுன்னு ஒரு பேராசை. பட் ஆனால் ஓரளவுக்கு தூரத்தில் வந்து பார்த்துட்டேன் பரேடில். அதுவே பெரிய சந்தோஷம் எனக்கு. தலைவன் அப்படியே அழகாக அப்படி பேசுகிறது இங்கிலீஷில், ஆஹா என்ன ஒரு அற்புதம். அதுக்கப்புறம் இந்த வியூவை பற்றி சொல்லி ஆகணும். நான் வந்து லக்கீலி வந்து ஒருத்தன் சஜஸ்ட் பண்ணால் இந்த வியூவை புக் பண்ணுங்கன்னு பண்ணேன். இந்த பக்கம் அழகான டவுன் டவுன் வியூ. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரேசிங் ட்ராக்கு, அதுவும் கார்னர் ரேசிங் ட்ராக்கு. எல்லா காருமே வந்து இங்கே அப்படியே ஸ்லோவாகிட்டு அப்படியே ஃபாஸ்ட் பிடிக்கும். லைக் இங்கே பாருங்கள், ஒரு ரேசிங் ஈவெண்ட்டு லைக் நிறைய இந்த மாதிரி நடந்தது. அதை ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் ஒரு 2 ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஈவெண்ட் இன் கனடா. ஸோ டிக்கெட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் வந்து இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து மான்ட்ரியல் சிட்டியில் வந்து ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸு, லக்ஸரி கார் பரேடு, அதுக்கப்புறம் உள்ள மான்ட்ரியல் மெயின் சிட்டியில் வந்து இது டிஜே, ஓப்பன் டிஜே, நிறைய ஈவெண்ட் நடக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எதுக்குமே போக முடியல. நான் 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து 2-3 டேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பிளான் பண்ணலாமா இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.